ஈஸியாக சமையல் செய்யணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு செம்மையான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடான உடனே ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். எண்ணெயில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து செய்யும்போது நமக்கு நான்வெஜ் டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ அந்த எண்ணெயில் ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 அன்னாசிப்பூ, 4 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, இது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்குருவோம். இந்த மிளகாய் பொடியை எண்ணெயில் இந்த இடத்துல நம்ம சேர்க்கும்போது நமக்கு கிரேவி நல்ல கலர் கிடைக்கும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்குறோம். அது ஒரு 150 கிராம் வெயிட் இருக்கும். அதை நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கிறோம். அது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் சேர்த்துக்குருவோம். இப்போ வெங்காயத்தை நல்லா கலந்து விட்ருவோம். அது வதங்குற நேரத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா இலை, ஒரு 5 விரல் அளவுக்கு மல்லி இலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த சேர்த்த இலைகள் எல்லாமே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி ஒரு 2 தக்காளி மட்டும் நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கிறோம். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளி வதங்குற நேரத்தில் ஒரு மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். அதில் ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காய் துண்டு எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா பொடுசாக வெட்டி ஜாரில் சேர்த்துக்குருவோம். அடுத்ததாக ஒரு 1/4 கப்புக்கும் குறைவான பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறோம். வறுகடலைன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் நம்ம சேர்த்துருக்குறோம். இந்த இடத்துல பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா சேர்த்து இந்த பேஸ்ட் ரெடி பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பேஸ்ட் இந்தளவுக்கு லேசாக ஒரு கொரகொரப்போடு இருந்தாலே போதுமானது. இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ தக்காளி ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கின நேரத்தில் அந்த அரைச்ச பேஸ்ட்டை இந்த இடத்துல சேர்த்துக்குருவோம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த இடத்துல இந்த கிரேவிக்கான மசாலா சேர்க்க போகிறோம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் எப்போவும் குழம்பு மிளகாய் பொடி வச்சுருப்போம். அந்த மிளகாய் பொடி தான் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போது அடுத்ததாக காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ அளவுக்கு வாங்கி நல்லா இந்த மாதிரி பூ மட்டும் வெட்டி துண்டு துண்டாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் மட்டும் கலந்து அதில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறோம். அந்த ஊற வச்ச காலிஃப்ளவரை அப்படியே அரிச்சு எடுத்துருவோம். அப்படியே எடுத்து கொண்டு வந்து இந்த கிரேவியில் நம்ம சேர்த்துடலாம். எல்லா காலிஃப்ளவரையும் அரிச்சு கொண்டு வந்து உள்ளே போட்டுருவோம். இப்போ காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். அந்த ஏற்கனவே சேர்ந்த கிரேவியோடு கலந்து விட்டுருவோம். அடுத்ததாக இதுக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 400 ml தண்ணி எடுத்து ஏற்கனவே நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அந்த ஜார்லேயே தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி அதை அப்படியே கொண்டு வந்து உள்ளே சேர்த்துருவோம். தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம். ரொம்ப சேர்த்தோம்னா சலசலன்னு ஆயிரும். இந்த அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா தாராளமாக ஒரு 5-6 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இது தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு இந்த இடத்துல சேர்த்துருவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் அடித்து வரட்டும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே திறந்து பார்ப்போம். ஒரு விசில் அடித்து ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆன உடனே குக்கரை திறந்தாச்சு. குக்கர் திறக்கும் போதே பார்த்தீங்கன்னா கமன்னு வாசனை. அவ்வளோதாங்க. அப்படியே கலந்து விட்டுட்டு சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.